நடிகர் சங்க தேர்தலுக்கு பின்னர் நடிகர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என அக்னி பயிற்சி நிகழ்ச்சியில் சரத்குமார் கூறியிருப்பதற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தர்ம யுத்தம்னு சொல்லிருக்கீங்க நடிகர் சங்கத்தில். அந்த தர்ம யுத்தத்தில் யார் வெற்றி பெற போகிறார்கள்? தர்ம யுத்தத்தில் வெற்றி பெற போகிறது சரத்குமார், ராதாரவி என்ற அணி தான் வெற்றி பெறும் சார். யார் வெற்றி பெற்றாலும் சரி, தேர்தலுக்கு பிறகு நடிகர்கள்லாம் ஒற்றுமையாக இருப்பார்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க சார். அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை, இருக்க மாட்டாங்க சார். தேர்தலுங்கிறது ஒரு பொறுப்பாளர்கள் ஏற்று எலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒற்றுமை தான் இருக்கும், எல்லாருக்கும் செய்யணும். இது யாருடைய சொத்து இல்லை, மெஜாரிட்டி டிசைட் பண்ணது யாருக்கு வேணும். சில அபஸ்வரங்கள் இருக்கும், அதைத்தான் நான் போவோம். பட் ஒற்றுமை இருக்கும், ஒற்றுமை இல்லைங்கிறது ரொம்ப தவறான மாற்று. அப்படி ஒரு தேர்தலுக்கு வர பொறுப்பான பேச்சு இல்லை. எனக்கு நான் ரொம்ப அதை மனசு வருத்தத்தோட சொல்கிறேன். அப்படி பேசக்கூடாது. பொறுப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாது. எல்லா சீக்ரெட்ஸும் வெளியே சொல்லிடுவேன், நான் இனிமேல் எல்லாம் ஒற்றுமை இருக்காது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு அழகு இல்லை.